ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எல்லாரும் நல்லா உடல் உள்ள நலனோட ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நானும் என்னோட ஃபேமிலியோட பை காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு சண்டே, நமக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரீயான நாள் சண்டே தான். மண்டே டு ஃப்ரைடே வேலை நல்லா பிஸியாக போயிட்டுருக்குங்க. எனக்கு இப்படி பிஸியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா ரொம்ப டயர்ட் ஆகுது, பட் எனக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க. சாட்டர்டே ஃபுல் ரெஸ்ட்டு, பெட் ரெஸ்ட்டு. சண்டே ஒரு நாள் தான் ஃபேமிலியோடு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நல்லா நமக்கு பிடிச்ச சமையலை சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வாரத்துக்கான ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி தான் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டோங்க. 10 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி நாங்கள் வீட்லேயே ப்ரேயர் பண்ணிட்டோங்க. ஃபேமிலியோட ஒரு 1 hour அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் தான் கிளம்பிகிட்ருக்கோம். காஸ்கோ தான் போகலாம் அப்படின்னு நினச்சோம். காஸ்கோ போயிட்டு வந்தாலே அது ரொம்ப டயர்டாகிடுதுங்க. சரி, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஃபஸ்ட்டு சைனீஸ் கடைக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு பக்கத்துலேயே ஒரு மீட் ஷாப் இருக்குது, அங்கே தேவையான மீட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்தியன் கடைக்கு போயிட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸு, மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, சாம்பார் பொடி அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடுறேன். வேலை அப்புறம் ஸ்டடீஸும் ஓகேவாக போயிட்டுருக்குங்க. சரி, நம்ம கிடைச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் அதாவது நினச்ச வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இப்போ கிடைச்ச வேலையை ஹாப்பியாக செஞ்சிட்ருக்கேன். எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக நமக்கு அமையுதோ அப்போ நம்ம நினச்ச வேலை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருந்தால். என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. போன வாரம் தான் ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் எழுத போனேன். அதுக்கு 70 எடுத்தால் தான் பாஸு. நான் 60 தாங்க எடுத்தேன். பட் ஓகே, ஆனால் 1 week தான் படித்தேன் அந்த எக்ஸாமுக்காக. ஸோ அது கொஞ்சம் எனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபீலிங்லாம் இல்லை. ஏன்னா பிகாஸ் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டு கிளியர் பண்ணலன்னா பரவாயில்ல. 1 week தான் படித்தேன். ஸோ நான் இன்னும் அதில் ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் ஆகலை அப்படின்னு நானே தேத்திக்கிட்டேன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு போய் எழுதுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஓகேவாக போயிட்டுருக்கு. என்னென்னா படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. மண்டே டு ஃப்ரைடே நான் நினச்சேங்க எப்படியும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேலை கொஞ்சம் ஹெவி இந்த வேலை. அதனால் எனக்கு படிக்கிறதுக்கு வீக் டேஸில் டைம் கிடைக்கல. வீக்கெண்டில் பண்ணணும். ஸோ அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டனிங் வேலை தாங்க என்னால் பண்ண முடியல. ஸோ சாட்டர்டே சண்டே எப்படியாவது அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம வீட்டில் இருக்க செடிங்களெல்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது மட்டும் என்னால் பண்ண முடியல. ஒரு நாள் அதுக்குன்னு தனியாக லீவ் போட்டுட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கார்டனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கார்டன்னே சொல்ல முடியாது. இப்போ எல்லா செடியும் அது சரியா இல்லைங்க. நானே இப்போ தான் உங்களோட சேர்ந்து ஒவ்வொரு செடியாக போய் பார்க்க போகிறேன். அப்படியே நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி தலைக்கீழாக ஆயிடுச்சு நம்ம வீடே. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளில ஷாப்பிங் போகிறோம். அப்படியே எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களோட அப்படியே பேசிகிட்டே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் பேக் சைடில் உட்காந்துட்ருக்கேன். என்ட்ரன்ஸ் அந்த சைடு. இங்கே தான் நம்ம இந்த சாமந்தி செடிலாம் வச்சுருந்தோம்ல. சாமந்தி செடி எங்கே இருக்குன்னே தெரியலங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ இது நம்மளோட வீட்டோட பேக் சைடாக. இங்கேயே இது இருந்துச்சு, மாதுளம் செடி இருந்துச்சு. இதை வின்டர்ன்றதுனால இது இலையெல்லாம் கொட்டிருச்சா. இப்போ நான் சம்மரில் நல்லா ஃபுல்லாக இலை வந்துடுங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்டரில் இப்படி தான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வச்சு அந்த சாமந்தி செடியெலாம் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. இந்த கிளைகளை, இந்த வீட்ஸை இதெல்லாமே எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அப்புறம் இந்த சைடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு நாள் இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணணும். இது ஏன் இந்த மாதிரி பூச்சி பிடிக்குதுன்னு தெரியல. இது ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணணும். என்னோடய ஹஸ்பண்டும் அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு. ஸோ அவரால் கண்டிப்பாக இந்த கார்டனிங் முடியாது. நான் தான் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவேன். நான் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு பண்ணணுங்க. இப்போ பின்னாடி அங்கே இருக்கிற செடிங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை நான் நீட்டாக வச்சுக்கணுன்னு நினைப்பேன். பட் இது கொஞ்சம் ஹெவி ஒர்க் இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த லெமன் செடி இது ஹைட்டாகவும் வர மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி நம்ம சம்மர் வந்த பிறகு இந்த இடத்துலேருந்து எடுத்து வேறு இடத்துல வைக்கணும், உரம் கொடுக்கணும் இதுக்கு.
நம்ம பீன்ஸ் வந்து அந்த கயிறு கூட நான் இன்னும் எடுக்கலைங்க, எல்லாம் சரி பண்ண ஒரு நாள். கொய்யா செடி மட்டும் இப்போ காய் இருக்குங்க நல்லா, மற்ற எந்த செடியிலையும் எதுவுமே இல்லை, கொய்யா செடியில் மட்டும் நல்லா காய் இருக்குது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் சாப்பிடுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு இந்த இலசா இருக்கும் போது இந்த பிஞ்சியை சாப்பிடுவாங்க. இப்போ தாங்க நானே வந்து பார்க்குறேன், கொய்யா செடியில் பாருங்க, ஆனால் நல்லா காய் இருக்குது கொய்யாக்காய். இது ஒன்று நல்லா பெருசாக இருக்குது, இது இப்பயே காய் எடுத்துடலாம். கொய்யா செடியில் இது வந்து நான் இது உள்ள ரெட் கலர் பிங்க் கலரில் இருக்கும்ல அந்த காய். நம்ம பர்சிமோன் வாங்கினோம், நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒருத்தவங்க கூட சொன்னாங்க நல்லா ஆழமாக தோண்டி இது பண்ணோன்ட்டு. இதில் இருந்த எல்லா இலையும் செடியும் கொட்டிடுச்சு, ஆனால் காஞ்சி போலன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சம்மர் வரைக்கும் இது வந்து என்ன எப்படின்னு சொல்லிட்டு. வெறும் குச்சி தான் இருக்காது. இதுவும் வந்து வின்டர்ன்றதுனால இப்படி இருக்குது ஃபிக்கு. அப்புறம் சம்மரில் நல்லா துளுத்து நல்லா காய் வரும். நம்ம வாழை கன்று வந்து 2 வந்துருச்சு. இப்போ முன்னாடி 1 தானே இருந்துச்சு, இப்போ 2 இருக்குது. இதுவும் ஒரு அப்டேஷன் இல்லை. இந்த செரி கோவாவும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குங்க. மோவிங் மட்டும்தான், இந்த பில்லை மட்டும்தான் எடுத்துகிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி கார்டனிங் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அது எப்பயுமே மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், என்ன நம்ம கார்டனிங்கை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. டலியா செடி வந்து இதுவும் வந்து சம்மர் வரைக்கும் நம்ம பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஆரஞ்சு செடி இது நல்லா ஓகேவாக துளுத்து வருது. இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே நம்ம வச்சுருக்கோம். இந்த பூச்செடி வந்து நல்லா பிடிச்சிக்கிச்சுங்க, பிடிச்சி வந்துட்டுருக்கு. பராமரிக்காமையும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த இடம் தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஒரு நாள் வந்து நம்ம சம்மர் வர்றதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இதுலேயே வந்து இதெல்லாம் பதப்படுத்தி வைக்கணும். ஆக்சுவலி இந்த இடத்துல தானே ஃபஸ்ட்டு அந்த கோவா செடி இருந்தது, அதோட விதைப்பட்டு இங்கே ஒரு செடி வந்தது. ஸோ அது கொஞ்சம் நல்லா ஓகேவாக வந்துட்டுருக்கு. இது வந்து செரி கோவா தான். அவ்வளோதாங்க நம்ம கார்டன் அப்டேட். கருவேப்பிலை செடி வின்டர் வந்து இன்னும் 1 மந்த் இருக்குங்க, ஆகஸ்ட் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு சம்மர். ஸோ நம்மளோட ஷார்ட்டான கார்டன் அப்டேட் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம ரெடி ஆக வேண்டியது தான். வெளியில் வந்து இந்த மரம் வந்து நல்லா ஸ்ப்ரிங்கில் நல்லா பூத்து சூப்பராக இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கவுண்டவுன் வந்திருக்கோங்க. அட்லீஸ்ட் பேக் அண்ட் சேவ் ஆகுது போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுவே வந்து தூரம், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஏன் அவ்வளோ தூரம், நம்ம வீட்டு பக்கத்தில் 5 மினிட்ஸ் தான், கவுண்டவுனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். கவுண்டவுனில் வந்து அவகாடோ, அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் மில்க். ஏன்னா வந்து காலையில் வந்து ஓட்ஸ் தாங்க சாப்பிட்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் எவ்ரிடே. ஸோ அவருக்கு வந்து அந்த ஓவர் நைட் சோப்டு ஓட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஆல்மண்ட் மில்க் போட்டால் நல்லாயிருக்கு. ஸோ சில பல ஐட்டம்ஸ் தான் வாங்குவோம் இங்கே. ஏன்னா கவுண்டவுன் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ அது மட்டும் வாங்கிட்டு அடுத்து வந்து நம்ம சைனீஸ் கடைக்கு தான் போகிறோம். சரி வாங்க போகலாமா. காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கார் பார்க் வழியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். டைம் வந்து 1:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் லஞ்ச் என்ன பண்ணுறதெல்லாம் முடிவு பண்ணலை. சரி பொறுமையாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டா. கெல்ஸ்டன் மால் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கு. நம்ம மாலுக்கு உள்ளே போகிற இடத்துலையே வந்து இந்த ஷாப் இருக்கோங்க, இந்த கிஃப்ட் ஷாப்பு. எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும். இங்கே ஒரு நல்லா பூ போட்டு ஒரு இது இருக்கும், அது ஹாலில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். இன்றைக்கி பார்த்தேன், ஓ இந்த பக்கம் இந்த ஓரத்தில் வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவக்காடோ எடுத்துக்கலாம்.
ஒரு அவக்காடோ பார்த்தீங்கன்னா $2.99, அதாவது $3. நல்லா பெருசாக எடுங்கப்பா, பெருசாக 2 எடுங்க போதும். மீட் பாருங்கள் எப்படி எப்படி தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. மண்டே டு ஃப்ரைடே எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இந்த ஓட்ஸ் தான் போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த கொம்புச்சாவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு குடித்தா நல்லாயிருக்கும். நோ சுகர், ஜிஞ்சர் மட்டும்தான்ப்பா இருக்குது. நம்ம செகண்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பழம் வாங்கிட்டு அப்படியே இந்த மீட் ஷாப்பில் வந்து கொஞ்சம் மீட் வாங்கிட்டு இந்தியன் ஷாப் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ரசம், சாப்பாடு, அப்புறம் சிக்கனை ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஆல்ரெடி 2 o'clock ஆயிடுச்சு. ஒரு 4 o'clock சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். போகலாமாப்பா? வந்து வெளியில் போய் கடைக்கு போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, சண்டேனாலே ரசம் தான். ரசம், அதுக்கப்புறம் ரைஸு, அப்புறம் சொரக்காய் சாம்பார் வைக்கிறேன். சிக்கன் வந்து கேப்சிகம் அப்புறம் சாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் ரெசிபி ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து மேரினேட் பண்ணியும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம் சிக்கன். அது ஜஸ்ட் ஃப்ரையரில் வச்சா முடிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 3:30 3:40 சாப்பிட்டுடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட ஸ்பெஷல். டைம் ஆக ஆக ஐயோ நாளைக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. சண்டே ஈவினிங் ஆக மண்டே மார்னிங் வந்து ஒர்க்குக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்கூல் டைமில் இருக்கோம்ல ஒரு மனசு, ஐயோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல், அந்த மாதிரி தான் இருக்கும் மைண்ட் செட்டு. ஆல்ரெடி என்னோட ஹஸ்பண்டும் சொல்லிட்டு இருக்காரு, நாளைக்கு திருப்பியும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுமோன்னு சொல்லிட்டு. மண்டே மட்டும் தான் அப்படி இருக்கும். மண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நார்மலாக போயிடும். ஸோ இதாங்க நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் உரிச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த வாரத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு. ஓகேங்க, சமைப்போம் இதுவா. இது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரெசிபிக்காக எவ்வளோ கார்லிக் போடுறோம் பாருங்க, தீன் ஸ்லைஸ் கார்லிக். இது எண்ணெயிலேயே இந்த மாதிரி போட்டு வறுத்துட்டோம்னா சாப்பிடும் போது நல்லா இருக்குங்க. இந்த கார்லிக் கடிச்சு சாப்பிடும் போது. ஜிஞ்சர். ஷெஃப் வந்து அங்கேருந்து எனக்கு கரெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. இந்த ரெசிபிலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, பட் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால செஞ்சுட்டு இருக்கேன். இது எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம்னா இந்த ஜிஞ்சர் வந்து நல்லா இருக்கும்ப்பா. கார்லிக் கூட போடுறோம்ப்பா, கார்லிக் கூட தானே போடுவாங்க. இங்கே காட்டுமா, நல்லா இருக்கும் இது எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுன்னா. சிக்கன் இப்போ கேப்சிகம் போடுவேன். அப்புறம் வெங்காயத்தை வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம் பெருசாக, அதோட கட் பண்ணி போட்டு சமைக்கிறேன். முடிச்சுட்டு நான் காட்டுறேன் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் 4 o'clock ஆகிடுச்சு. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரைஸ் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், ரைஸு, அதுக்கப்புறம் சொரக்காய் சாம்பார், சிக்கன், இது பேர் என்னப்பா, ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன், அதுக்கப்புறம் ரசம், ஆம்லெட். சிக்கன் மேரினேட் பண்ணதே வாங்கிட்டு வந்தோம். அது குக் பண்ணுற வரைக்கும்லாம் நம்ம வந்து தாங்க மாட்டோம். ஸோ இதுதாங்க ஸ்பெஷல். சண்டே இந்த ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ ஹாப்பி. அதுவும் வந்து நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது அதை விட ஹாப்பி. அதனால தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். இன்னைக்கு வெளில வாங்கிக்கலாம்னு சொன்னார், பட்டு எனக்கு வந்து வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ற திருப்தி வேறு எதில் கிடைக்கும். என்னைக்காவது முடியலன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து வெளில வாங்கிக்கலாம். ஓகே, சொரக்காய் சாம்பார். நாளைக்கு இட்லிக்கும் வந்து இது ஓகேவாயிரும். அதனால தான் வந்து சாம்பாரும் சேர்த்து வச்சுட்டேன். சாம்பார். நெக்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் சிக்கன். இது எனக்கு கொஞ்சம் போதும்பா. இந்த மாதிரி சிக்கன் செய்கிறது தாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் ஃபைனலி ரசத்தோடு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இது தாங்க இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல். எல்லார் வீட்லேயும் சண்டே என்ன ஸ்பெஷலாக சமைச்சிருப்பீங்க, நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு நாள் ஏர்லி மார்னிங் என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து நான் போடுறேன். காலையில் 3:30 எழுந்திரிப்பாங்க, 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்புவேன். ஸோ அந்த ரொட்டீன் ஒரு நாள் போடணும்னு நானும் நினச்சிட்டே இருக்கேன். பட்டு காலைல போகிற அவசரத்தில் முடியாமல் போகுது. ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பி சேஃப் அண்ட் ஹெல்த்தி. பாய் பாய்.